திருநெல்வேலி சம்பவம் பட்டப்போதெல்லாம் ஒரு வெளியே அது பாருங்க, எந்த சம்பவமுமே நடக்காம எதுவுமே தடுக்க முடியாது. ஆனா சம்பவம் நடந்த 2 மணி நேரத்துக்குள்ளேயே 2 குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டார்கள். மொத்தம் 4 குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீதி பேர் தேடிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை விரைந்து செயல்பட்டு 4 குற்றவாளிகளை 2 மணி நேரத்துக்குள்ள கொண்டு கைது செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் காவல்துறையை நீங்கள் பாராட்ட வேண்டுமே தவிர அங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று குறை சொல்வது எந்த வகை? யாருமே அதான் எதிர்பார்க்க முடியாதுங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க யாராச்சும் ஒருத்தர் அறிவாளால் இன்னொருத்தரை வெட்ட போறீங்க, நாங்க யாரும் நினைக்க முடியுமா? அமைச்சர் முன்னிலையிலேயே அறிவாளால் வெட்டப்பட்டது என்கின்ற சம்பவம் அடுத்த நிமிடம் வரும். அதனால இதை யாரும் எதிர்பார்க்க முடியாது. இதை விட மோசமா ஒருத்தர் கருத்து சொல்லி நான் கேட்டதே இல்லைங்கண்ணா. பத்திரிகையாளர் சந்திப்புல யாராவது அருவாள் எடுத்து யாரை வெட்டணுமாங்கண்ணா? ஒரு வாய் இருக்குன்னா, ரகுபதி அவர்களுக்கு ஒரு கான்ஸ்டபிள் ட்ரைனிங் கிளாஸ்ல போய் உட்கார வச்சு செஷன் 1 ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் காவல்துறையினுடைய வேலை என்ன, அதுதான் அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம், டிடெக்ஷன் ஆஃப் கிரைம், இதுதான் ஃபர்ஸ்ட் லெக்சர், ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் ஸ்பீச். கான்ஸ்டபிளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம், தம்பி உங்க வேலை என்னன்னா குற்றத்தை தடுப்பது, பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம். 80% தான் அவங்க வேலை. நைட்டு பெட்ரோல் போகணும், அக்யூஸ்ட கண்காணிக்கணும், ரவுடி யார் ஜெயிலில் இருந்து வந்திருக்கான்னு பார்க்கணும், அவன் வீட்டுக்கு போய் செக் பண்ணணும், அவன் தொழில் எங்க இருக்கான்னு பார்க்கணும், ரவுடி ரெஜிஸ்டர் ABC மெயின்டைன் பண்ணணும், மாசம் ரவுடி பரேட் நடத்தணும். இது ஃபர்ஸ்ட் வேலை. 20% டிடெக்ஷன் ஆஃப் கிரைம், குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் போய் தூக்கிட்டு வா. அதனால் ரகுபதி அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், வண்டலூர்ல நம்முடைய தமிழக அரசு போலீஸ் துறையினுடைய ட்ரைனிங் சென்டர் இருக்கு. கான்ஸ்டபிள் அவர்களோடு அமர்ந்து முதல் கிளாஸ் 1 மணி நேரம் உட்கார்ந்து கவனிச்சுட்டு இது போன்ற பொன்னான வார்த்தைகள்லாம் அவர் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். பாஜகவினர் எப்போதுமே ஆயுதங்கள் வைத்திருப்பார்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. யாருங்கண்ணா? சட்டத்துறை அமைச்சர் அண்ணா, இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சரா இல்ல திமுகவுடைய பேட்டை ரவுடியான்னு சந்தேகமா இருக்கு எனக்கு. ஏன்னா இந்த பொன் வார்த்தைகள்லாம் ஒரு சட்டத்துறை அமைச்சர் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. பத்திரிகையாளர் சந்திப்பில் வெட்டிடுவாங்க, இதெல்லாம் ஒரு பொறுப்பான ஒரு அமைச்சர் பேசுவாங்களா? ஒரு பேட்டை ரவுடி தான் பேசுவாங்க. இப்ப வருவாங்க ரவுடி, இப்ப உன்னை வெட்டுவாங்க, என்னை வெட்டுவாங்க, இது பேட்டை ரவுடி பேசுறது. ஒரு பொறுப்பான பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இதெல்லாம் பேசக்கூடாதுங்கன்னா. 2வது, பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே ஆயுதம் வச்சிருப்பாங்க. எந்த பாரதிய ஜனதா கட்சி எந்த ஆயுதத்தை வச்சு என்ன பண்ணாங்க? இதுல நடந்திருப்பது, வேலூர்ல நடந்திருப்பது, உங்களுடைய திமுக பஞ்சாயத்து தலைவருடைய டிரைவர் பையன் ஃபேமிலி வெட்டியிருக்காங்க, அவருடைய தூண்டுதல். அதான் கேஸே, இதான் கேஸே உங்க கட்சிக்கார மேலதான். பஞ்சாயத்துல இருக்கிற முறைகேட விட்டல்குமார் எதிர்த்தாரு, நீங்க தலையில ராட் அடிச்சு கொண்டுட்டீங்க, இதான் கேஸ். இதுல வெப்பன் வச்சிருந்தது யாரு? வெப்பன் வச்சிருந்தது நீங்க, ராட் வச்சிருந்தது யாரு? திமுக. அதனால் ரகுபதி அவர்களுக்கு இன்னைக்கு நான் சொன்ன கருத்தை நான் மாத்திக்கிறேங்கன்னா, போலீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு அனுப்பக்கூடாதுங்கன்னா, அவர் இந்த ரவுடிகள் பெரேட்லாம் நடக்குதுல்ல, அதை போய் சட்டத்துறை அமைச்சராக பார்க்க சொல்லணும். ரவுடிகள்லாம் எப்படி இருக்காங்க தமிழ்நாட்டில், ரவுடி பெரேட் நீங்களும் போய் கமிஷனரோட உட்காந்து சேர் போட்டு உட்காந்து ரவுடிகள் எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. ஏன்னா ரவுடிகள் பேசக்கூடிய அதே பேச்சு அன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் பேசுறாங்க. இப்ப ஒரு பேட்ட ரவுடிக்கும் சட்டத்துறை அமைச்சருக்கு கூடிய அடிப்படை வித்தியாசம் என்ன? அடிப்படை வித்தியாசமே இல்லையே. அதே லாங்குவேஜ், அதே பதத்தை, அதே சொல் பதத்தை இவரும் பயன்படுத்துறாரே.